திருவண்ணாமலை. இன்னைக்கு திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாவே ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற சிவன் தான் வந்து ஞாபகம் வருவாரு. எக்ஸாக்ட்லி இந்த உலகத்திலேயே திருவண்ணாமலைய கட்டின அளவுக்கு இந்த உலகத்திலே எந்த ஒரு கோயில் கட்டுறதுக்கும் இவ்வளவு நாளோ இவ்வளவு வருஷங்களோ எடுக்கவே கிடையாது. அவ்வளவு வருஷங்களா தான் இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிற இந்த ஒரு கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஏன் இதுக்கு இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு அப்படின்னா, நான் வருஷத்தை சொன்னேன் அப்படின்னா எக்ஸாக்டா ஷாக் ஆவீங்க எல்லாருமே. எவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் வந்து ஆயிருக்கு இந்த திருவண்ணாமலை கோயிலை வந்து கட்டி முழுமையா முடிக்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னா, அங்க எடுக்கப்படக்கூடிய அங்க இருக்கக்கூடிய 8 லிங்கமே வந்து மிகப்பெரிய மர்மமான லிங்கம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி லிங்கம் அப்படின்னு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து சொல்லுவாங்க. ஏன் இதை வந்து இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இருந்த முன்னோர்கள் வந்து இந்த உலகத்தையே சுத்தி தேடி போய் கண்டுபிடிச்சு இருக்கலே மர்மமான லிங்கத்தை எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க திருவண்ணாமலையில அப்படிங்கிற இந்த ஒரு பெயருக்காண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த ஒரு கோயிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர் அப்படிங்கிறது வேற. அண்ட் இந்த கோயில் நான் சொன்ன மாதிரி முழுமையா கட்டி முடிக்கிறதுக்கு 1000 வருஷங்கள் வந்து ஆயிருக்கு. இங்க இருக்கக்கூடிய லிங்கங்களும் சரி அண்ட் அங்க இருக்கக்கூடிய பறக்கும் சித்தரோடையும் சரி அண்ட் அடுத்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண பாதாள லிங்கம் அப்படின்னு சொல்லுவோம்ல, மரண பயத்தை போக்கும் பாதாள லிங்கம், இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்து ஃபுல்லா டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய 8 லிங்கத்தோட பேர்களையும் வந்து சொல்ல போறேன். அதுக்கு என்ன பவர் இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைனா உள்ள வந்து பார்ப்போம். ஹாய், ஐ அம் கௌதம் அண்ட் ஜி ஹச். திருவண்ணாமலை ஆக்சுவலி நான் சீரியஸா வீடியோ இன்ட்ரோல கொடுத்த மாதிரி இந்த கோயில் கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் முழுசா வந்து ஆயிருக்கு. இதுக்கு ஏன் கௌதம் இவ்வளவு தூரம் எடுத்துச்சு அப்படிங்கிற இந்த ஒரு டவுட் வந்து நமக்கு வந்து இருக்கும். சீரியஸா சொல்லணும் அப்படின்னா இந்த கோயிலை கட்டி முடிக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் சிலைகளா வந்திருக்கும், அதை செதுக்குறதுக்கும் பல நாட்கள் வந்து எடுத்துச்சு. அதுவும் ஒவ்வொரு விஷயமே வந்து பார்த்து செதுக்கப்பட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த 1000 வருடம், அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, இந்த உலகத்துல ஒரு மனுஷனே இன்னைக்கு ஒரு 100 வயசு வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேஜ்ல 1000 வருஷம் அப்படின்னா எத்தனை பேர் அந்த கோயிலை கட்டிட்டு இருக்கும் போதே வந்து இறந்திருப்பாங்க அப்படிங்கிறத பிராக்டிக்கலா வந்து யோசிங்க. அண்ட் கட்ட அவங்க விட்டுட்டு போன ஒரு விஷயத்தை திருப்பி இன்னொருத்தவங்க வந்து அதை ரீபில்ட் பண்ணி அதை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதை பண்ணி செதுக்கியே இந்த கோயில் கட்டி முடிக்க 1000 வருஷங்கள் வந்து ஆயிருக்கு. ஒரு தலைமுறையில இருந்து, அதாவது ஒரு குடும்பத்தில இருந்து இல்ல ஒரு தலைமுறையில இருந்து எத்தனை பேர் வந்து வேலை பார்த்திருப்பாங்க இந்த கோயிலை கட்டி முடிக்க அப்படிங்கிறத இப்ப வந்து நல்லா வந்து யோசிச்சு பாருங்க. அண்ட் இதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னா, இதை செதுக்கப்பட்ட சிலைகளா இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய 8 லிங்கமுமே வந்து இட்ஸ் சோ பவர்ஃபுல் அண்ட் இட்ஸ் வெரி மிஸ்ட்ரி அண்ட் மர்மமான ஒரு லிங்கம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. அதுக்குன்ற ஒரு தனி பவர் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு வேற எந்த ஒரு ஈடுமே கிடையாது இந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவன் டெம்பிள்ல. அதாவது இங்க இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பவர் இந்த உலகத்துல வேற எதுக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய மர்மலிங்கமா தான் வந்து பார்க்கப்படுது. அண்ட் நான் சொல்லியிருப்பேன், இந்த கோயில் உண்மையிலேயே முழுசா கட்டி முடிக்க 1000 வருஷங்கள் ஆச்சு. நீங்க இது நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். சீரியஸா நானுமே இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து ரீட் பண்ணும் போது இந்த ஆர்டிக்கல் எடுத்து பார்க்கும்போது என்னடா 1000 வருஷம் ஆயிருக்கு, அதுவும் திருவண்ணாமலை தஞ்சை பெரிய கோயிலே இவ்வளவு தூரம் வந்து கட்டி முடிச்சிட்டாங்க, இதுக்கே இவ்வளவு வருஷங்கள் ஆச்சு. எடுத்து போய் இன்டெப்தா பார்க்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ ஆர்டிக்கல்ஸ், அதாவது தேடி ரிசர்ச் பண்ணி எடுத்து உள்ள போய் டீகோட் பண்ணி படிக்கும் போதுதான் வந்து தெரிஞ்சு, ஓ இந்த ஆர்டிஸ்ட் இது எல்லாமே சேர்ந்தனாலதான் இவ்வளவு வருஷங்கள் ஆயிருக்கு அப்படிங்கிறது வெளியே வந்துச்சு. அண்ட் அந்த கோயிலை சுத்தி இருக்கக்கூடிய 8 லிங்கம், அந்த கோயிலை சுத்தி அந்த கோயில் சுற்றுவட்டாரத்தை சுற்றி 8 லிங்கம் வந்திருக்கும். இந்த 8 லிங்கத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், நான் சொன்ன மாதிரி இந்த பவர்ஃபுல் அப்படின்னு நான் சொன்னேன்ல, மர்ம லிங்கம் அப்படிங்கிறதும் இங்கதான் ஒர்க் ஆகுது. இந்த லிங்கத்தோட பெயர் நீங்க கேட்கும் போது உங்களுக்கு வந்து புல்லரிக்கும். ஒவ்வொரு பெயரும் வித்தியாசமான ஒரு விஷயத்தை வந்து குறிக்கும். அண்ட் எல்லாமே அடங்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமே வந்து அடங்கியிருக்கும் இந்த லிங்கத்துல. இதுக்கு வச்சிருக்கக்கூடிய பெயர் அப்படிங்கிறதுலயும் எல்லா ஒரு விஷயமும் அது அடங்கும். அது உங்களையும் சார்ந்திருக்கும், உங்க குடும்பத்தையும் சார்ந்திருக்கும், இந்த உலகத்தையும் சார்ந்திருக்கும், இந்த சமுதாயத்தையும் சார்ந்திருக்கும், இந்த சொசைட்டி ஃபுல்லாவும் இதுல வந்து இன்க்ளூட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த 1000 வருஷங்களுக்கு அப்பயே பழமையிலேயே வந்து முன்னோர்கள் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த 8 லிங்கத்தோட பேர் என்ன அப்படிங்கறத 1 by 1 வந்து சொல்றேன், கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. இன்க்ளூடிங் திருவண்ணாமலைக்கு போறவங்க மிஸ் பண்ணாம இந்த 8 லிங்கத்தையும் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க இதுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இதுக்கான பலன் டோட்டலி டிஃபரெண்ட், டோட்டலி சேஞ்ச், அது உங்களுக்கு துண்டா காமிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும்
சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன லிங்கத்தோட பேர் வந்து என்ன அப்படின்னா இந்திர லிங்கம் அப்படிங்கிற சொல்றாங்க. அண்ட் செகண்ட் வந்து வாயு லிங்கம், அண்ட் தேர்ட் வந்து அக்னி லிங்கம், அண்ட் ஃபோர்த் வந்து யமலிங்கம், ஃபிஃப்த் வந்து வருணலிங்கம், சிக்ஸ்த் வந்து குபேர லிங்கம், செவன்த் வந்து ஈசானி லிங்கம், எயித்து வந்து இறுதி லிங்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு 8 லிங்கத்தோட பேருமே வந்து வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து 8 லிங்கத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே ஒரு விஷயத்தை வந்து குறிக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையுமே வந்து குறிக்கும். உங்களை சார்ந்ததா இருக்கும், உங்க ஃபேமிலியை சார்ந்ததா இருக்கும், இந்த சொசைட்டி இந்த சமுதாயம் எல்லாத்தையுமே சார்ந்தது போய் அந்த ஒரு பேராக தான் வந்து அடங்கியிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பறக்கும் சித்தர் அப்படிங்கிறது நான் சொல்லிதான் தெரியும்னு கிடையாது. சோசியல் மீடியாலயே இருக்கட்டும், இன்டர்நெட்லயும் இருக்கட்டும், ஏகப்பட்ட வீடியோஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இந்த பறக்கும் சித்தர் அப்படிங்கிறது திருவண்ணாமலையில மட்டும்தான் இவரை வந்து உங்களால வந்து பார்க்க முடியும்னா எல்லாத்து கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டாரு. எக்ஸாக்டா சொல்லணும்னா வருஷத்துல ஒரு நாளோ ஏதோ ஒரு டைம் மட்டும்தான் வந்து வருவாரு திருவண்ணாமலைக்கு. அங்க நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷமா வந்து நடக்கும். அந்த டைம்ல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பறக்கும் சித்தர் அப்படிங்கிற இவர் வந்து ஒரு நேரடியாவோ அங்க இருக்கக்கூடிய மக்களையோ அங்க இருக்கக்கூடிய சிவனையோ அங்க நான் படைச்ச எந்த ஒரு விஷயத்தையுமே நேரடியா வந்து பார்க்க மாட்டாரு. ஒரு மரத்துக்கு பின்னாடி மறைந்து ஒளிந்திருந்து அண்ட் மட்டும் இல்லாம ஒரு செடி கொடிக்கு பின்னாடி மறைஞ்சு ஒளிஞ்சுதான் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இது ஏன் இவர் இப்படி பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வரும். அதுதான் பறக்கும் சித்தர் அப்படிங்கிற ஒரு விஷயம். நான் யாரு கண்ணுக்குமே இது தெரியக்கூடாது அப்படிங்கிற இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவோட ஒரு விஷயத்துல வந்து இந்த பறக்கும் சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து இருப்பாரு. இப்படி இருந்தும் மக்கள் வந்து நான் பார்த்திருக்கேன், பறக்கும் சித்தரை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் பேசக்கூடிய மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களோட தொகை இன்னமும் வந்து அதிகமா வந்து இருக்கு. இது ஏன் அவங்க கண்ணுக்கு அப்படி எப்படி தெரிஞ்சுக்கோது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது கொடுத்து வச்சிருக்கணும். அதாவது இது வந்து எவ்வளவு தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. பட் ஸ்டில் நான் எடுத்து ரீட் பண்ண வரைக்கும் ஆர்டிகல்ஸ் வரைக்கும் ஏதாச்சும் ஒருத்தவங்க இல்ல இதை வந்து இன்க்ளூட் பண்ணி டிகோட் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. நான் பார்த்திருக்கேன், நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இந்த எல்லா ஒரு ஆர்டிகல்ஸுமே வந்து அது வந்து இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. மோஸ்ட்லி ஒரு 10 ஆர்டிகல் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 8லயோ ஒரு 7லயோ கண்டிப்பாக வந்து போட்டிருக்கு. பேலன்ஸ் ஒரு 3 to 4ல தான் அது வந்து மிஸ் ஆகுது. பட் ஸ்டில் இவ்வளோ ஆர்டிகல் இது இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒன்று பார்த்துருக்காங்க மக்கள் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். ஆனால் அது வந்து கொடுப்பனை இருக்கணும், அதை வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லப்படுறாங்க. இது வந்து கொடுத்து வச்சிருந்தாலே வந்து பார்க்க முடியும். இப்படி உங்க பார்க்கும்போது உடனே வந்து அவர் வந்து மேல வந்து பறந்து மறைஞ்சு போயிடுவாரு அப்படிங்கறதான் இவருக்கு இதனாலதான் வந்து பறக்கும் சித்தர் அப்படிங்கிற இந்த ஒரு பெயரே வந்து வைக்கப்பட்டுச்சு. அண்ட் ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ பாதாள லிங்கம் அப்படிங்கிற இந்த ஒரு லிங்கமும் வந்து அங்க திருவண்ணாமலையில வந்திருக்கும். ஸ்ரீ பாதாள லிங்கம் அப்படின்னு தான் வந்து போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு 2 பேரை போடாம ஒரு விஷயம் வந்து அது நீங்களா தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா மரண பயத்தை போக்கும் பாதாள லிங்கம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் யம பயத்தை போக்கும் பாதாள லிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது ஏன் இப்படி வந்து சொல்றாங்க அப்படின்னா இந்த பாதாள லிங்கத்தை நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி ஒரு 100 பேர் போறாங்கன்னா இது 90 பேர் பார்க்கவே மாட்டாங்க, ஒரு 80% பேர் பார்க்கவே மாட்டாங்க. ஏன் ஏதாச்சும் ஒரு காரணம், ஏதாச்சும் ஒண்ணு இது வந்து பார்க்காம வந்து போக வச்சிரும் சூழ்நிலை. இது எல்லாத்தையும் தாண்டி இதை பார்க்கறவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர் ஃபுல்லா வந்து கிடைக்கும். இந்த லிங்கத்தை நீங்க போய் அதாவது இந்த லிங்கத்தை நீங்க போய் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு மரண பயம் அப்படிங்கிறது உங்களை அறியாமையே அது உங்களை விட்டு போகும். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறத நான் ஏன் இந்த ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு டெஃபினிஷன் வந்து இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. அங்க வந்து ஒரு சரியான ஒரு ப்ளீடிங் ஆகி அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடியவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து தோணுது. ஆனா இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணல அப்படிங்கிறது இந்த ஒரு லிங்கத்தை நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பவர் வந்து கிடைக்கும். அதே மாதிரிதான் யம பயத்தை போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யமனே வந்தாலும் சரி, அதாவது இது சிவனோட ஒரு ஸ்லோகத்திலே வந்து இருக்கும். நீ என்ன நான் என்ன மேல என்ன கீழே என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்துல இந்த ஒரு விஷயத்துல வந்து வரும். அதாவது யமன் இருக்க பயமே அப்படின்னு சொல்லுவாங்க. யமன் இருக்க பயமே ஒடிக அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வந்து வரும். ஐ திங்க் எக்ஸாக்டா நான் மறந்துட்டேன்.
சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன், திடீர்னு வந்து மறந்து போச்சு, அதுவும் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. மேபி அதை ஒரு ஷார்ட்ஸாக கூட வந்து நான் எடுத்து வந்து போகிறேன். இந்த லிங்கத்தை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இதுக்கான பவர் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து கிடைக்கும். இதுதான் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய 8 லிங்கத்தோட பவரும். இந்த கோயிலில் 1000 வருஷங்களை கட்டி முடிக்கிறதுக்கான வருஷங்கள் இழுத்ததுக்கான காரணமும் வந்து இதுதான். இன்ட்ரெஸ்டிங்காக விஷயம் எதுவும் நினைக்க அமைச்சா சேர்க்க மறக்க வச்சுக்கோங்க, மறக்க பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ப்ரொஃபஷனல் ஒரு பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்க வச்சுக்கோங்க, மறக்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.